நாம் இன்றைக்கி நாட்டு சக்கரை போட்ட கச்சாயம் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல வானிலை அடுப்பில் வச்சுக்கோங்க. வானிலை நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 3/4 லிட்டரில் எண்ணெய் ஊற்றிக்குங்க. நான் பழம் 2 எடுத்துருக்கேன். பழம் நல்லா ஃபஸ்ட்டு பிசைஞ்சுக்குங்க. நல்லா பிசைஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் அப்புறம் கரையிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா 2 பழம் நான் போட்டிருக்கேன். 2 பழத்தை நல்லா பிசைஞ்சுக்குங்க. பிசைஞ்சதுக்கப்புறம் நாட்டு சக்கரை நம்ம எடுத்து வச்சுருக்கிற நாட்டு சக்கரையும் அந்த பழமும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா நல்லா கரைச்சிட்டோம். நாட்டு சக்கரையும் பழமும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காய் வந்து போட்டுக்கலாம். நம்ம துருவி வச்சுக்க தேங்காயும் போட்டுட்டு அடுத்தது மைதா மாவு வந்து நான் 1/2 கிலோ யூஸ் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு தேவை எவ்வளவோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து மைதா மாவு வந்து 1/2 கிலோ யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதிகமாக தண்ணி ஊற்றினீங்கன்னா கொல கொலன்னு போயிடும். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துக்குங்க. ஏன்னா நாட்டு சக்கரை போட்டிருக்கிறதுனால அந்த பழம் தண்ணி எல்லாமே சேரனால கொஞ்சம் தண்ணி விடும். அதனால் நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி நான் அளவாக கலந்துட்டேன். நான் நுணுக்கி வச்சுருக்கிற ஏலக்காய் ஒரு 6-7 ஏலக்காய் வந்து நான் நுணுக்கி வச்சுருக்கிற ஏலக்காய் போடுறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை அமுத்துங்க. இப்போ நாட்டு சக்கரை வந்து கட்டியாக இருக்கிறது நல்லா அதுவும் கரைஞ்சிருச்சு. நல்லா மைதா மாவு பழம் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து எண்ணெய் இதுக்குள்ளே போடுற மாதிரி நல்லா கெட்டி பதத்தில் எடுத்துக்கோங்க. ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாட்டம் இல்லாமல் மீடியம் சைஸில் நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வந்து நம்ம எண்ணெய் ஃபஸ்ட்டு சூடு பண்ணியிருந்தோம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம அதுக்குள்ளே போட்டுக்கலாம். சின்ன பவுலாக போட்டுக்கோங்க. ஏன்னா பெரிய பவுல் போட்டிங்கன்னா உள்ளே வேகாது. அதனால் சின்ன பவுலாக போட்டுக்கோங்க. நான் வந்து ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணியிருக்கிறனால ப்ரௌன் கலராக தான் வரும். ஒயிட் சுகர் யூஸ் பண்ணால் கொஞ்சம் ஒயிட் சைடில் வரும், ப்ரௌன் கலந்த மாதிரி வரும். இது ரொம்ப ப்ரௌனாக இருக்கும். ஏன்னா நம்ம நாட்டு சக்கரை யூஸ் பண்ணியிருக்கிறோம். நாட்டு சக்கரை தான் உடம்புக்கு நல்லது. அதனால் நாங்கள் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணியிருக்கிறேன். நாட்டு சக்கரை யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டார்க் ப்ரௌன் ஷேடில் வரும். ஒயிட் சுகர் யூஸ் பண்ணிங்கன்னா லைட்டாக ப்ரௌன் ஷேடில் வரும். அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் நாட்டு சக்கரை வந்து ரொம்ப நல்லது, அதனால் போட்டிருக்கேன். இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. உள்ளே நல்லா வேகணும். நல்லா கலந்துகிட்டே இருந்தீங்கன்னா 2 சைடுமே நல்லா வெந்துக்கும். சின்ன பவுலாக போட்டுக்கோங்க. பெரிய பவுல் போடாதீங்க, வேகாது. பட் நான் பார்த்திங்கன்னா சின்னதாக தான் போட்டிருக்கேன். இப்போ நம்மளுக்கு தேவையான கச்சாயம் தயார். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.